ஹாய் சேனல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிஜே வந்தாச்சு. ஸோ தாவேக்கா பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி பிரச்சார மேடைகள்லயே முழங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அது வரைக்கும் பல வாக்குறுதிகளை கொடுத்ததுல தாவேக்காவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நான் டெஃபினட்டா நிறைவேற்றினேன். ஆனா உள்ள என்னென்ன வச்சுட்டு போயிருக்காங்க, என்னென்ன எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியல. ஸோ நிதி நிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதும் தெரியல. உள்ள போய் பார்த்தாதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே தெரியும். ஸோ இந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் வெள்ளை அறிக்கை அப்படின்றதையும் வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கவர்மெண்ட் இப்ப அது 10 லட்சம் கோடி கிடையாது, கிட்டத்தட்ட 13.18 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 13 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஒவ்வொருத்தர் மேலையும் பார்த்தோம் அப்படின்னா 1,28,939 ரூபாய் கடன் இருக்கு. அதாவது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை மேல 1,28,939 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்துல மறுபடியும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன, எதனால அது வெளியிடப்படுது, அதை தாண்டி இந்த வெள்ளை அறிக்கையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம தெளிவா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி என்னன்னா, இது பெரும்பாலும் கார்பரேட் ஆபீஸர்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வடிவமைப்பு. அதை தாண்டி அரசியல்ல பெரும்பாலும் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு கவர்மெண்ட் முன்னாடி இருந்து இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் மாறினது, டிஎம்கே கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் மாறினது. இப்படி மாறும்போது பார்த்தோம் அப்படின்னா நிதிநிலை நெருக்கடியை சந்திக்கும். சொன்ன திட்டங்கள் பல திட்டங்களை நிறைவேற்ற முடியாத சுச்சுவேஷன் உண்டாகலாம். அப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கும்போது ஏன் செய்ய முடியல, இதுக்கு என்ன காரணம், எதனால இந்த நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டுச்சு, இந்த நெருக்கடிக்கு யார் காரணம், முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வெளியிடப்படும். அதே மாதிரிதான் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த தப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 வருஷமா இருந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்றது கடந்த 2 வருஷத்துல மட்டும் அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் 60 வருஷத்துல கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதே அளவுக்கு கடனை கடைசி 5 வருஷத்துல டிஎம்கே கவர்மெண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இவ்வளோ கடன் வாங்குற அளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வரவை விட செலவு அதிகமா இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல வழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா வருவாயை பெருக்கிறத விட்டுட்டு நட்டத்துல பல விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இயக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறை நட்டத்துல செயல்படுறது, மின்சாரத்துறை நட்டத்துல செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பல காரணங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா வட்டி கட்டுறதுக்காகவே மட்டும் கிட்டத்தட்ட 67,059 கோடி ரூபாய் அப்படின்றது செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வட்டி கட்டுற தொகை இருந்தாலே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பல ஸ்கீம்ஸை செயல்படுத்த முடியும். ஆனா இந்த வட்டி இருக்கு இல்லையா, இந்த வட்டியை நம்ம ஒவ்வொரு டைமும் கட்டும் போதும் கடன் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கடனுக்கு என்னதான் காரணம், ஏன் இவ்வளவு கடனாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இலவச திட்டங்கள் தான் இந்த கடன் இவ்வளவு பெருசா உருவெடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே அதிகமா இருக்கும்போது அதை எப்படி அடிக்கலாம் அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அரசியல் கட்சிகள் அதை ஃப்ரீயா தரேன் இதை ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதை செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்படி வந்துட்டு ஒரு கடனை வாங்கி இலவச நலத்திட்டங்களை பண்ணி அப்படி அந்த இலவச நலத்திட்டம் பண்றதுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடன் அப்படியே பெருகி 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 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மின்சாரத்துறை, அதை தாண்டி போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகள் மேல ஓவராலா ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதனாலதான் கடன் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் கூட முந்தின கவர்மெண்ட்ல அமல்படுத்தின ஸ்கீம்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. ஆனா இதனாலதான் கடன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் இந்த கடனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அப்ப விஜய் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தை பிறந்தா மோதிரம், கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அண்ணன் முறைக்கு சீர் செய்வேன், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 சிலிண்டருக்கு உண்டான பணத்தை வந்துட்டு கொடுப்பேன், மகளிர் உரிமை தொகையை 2500 இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க அமல்படுத்தணும் அப்படின்னா இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்றது 20 லட்சம் கோடி ரூபாய் கடனா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்துட்டு சொன்னதை செஞ்சோம், அதனால கடன் ஆயிருச்சு, கடனை வந்துட்டு கட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்க இந்த மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க சொன்ன ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவை நோக்கி எதிர்கேள்வியும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொருளாதார நிபுணர்களை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எப்படி வீட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்துட்டு ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்கினுடைய வழிகாட்டுதலோட திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கான கடனை மட்டும்தான் வாங்க முடியும். அதனால தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலங்களுமே கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க, கடனை கட்டிட்டு தான் இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம சுமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்வதற்காகவும் மக்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம சுமை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை கடன் வாங்கி சமாளிக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மாநிலத்துல கடனுக்குள்ள தள்ளுறதுக்கும் அதை தாண்டி ஒரு மாநிலத்தை ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு மேல கொண்டு வர்றதுக்காக கடன் வாங்குறதும் வெவ்வேறு. அதனால தமிழ்நாடு ஒன்றும் கடன் சுமையில கிடையாது அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் கடந்த ஆட்சியில மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்துல அதிர்வலைகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.